ஹாய் பிரியமானவர்களே. இப்போ நம்ம யூடியூப்பில் என்னை யாரும் கழுவி ஊற்றுறது இல்லை. பட் இன்ஸ்டாவில் செம்மையாக கழுவி ஊற்றுறாங்க. செம்ம நல்லா அருமையாக. ஆமாம், பீயும் செத்தியும் சும்மா நம்ம கூவத்தையே கூவல்ல நம்ம சென்னை, அதான் வெண்ணெய், சென்னை வெண்ணெய், அதை அப்படி சும்மா கழுவி கழுவி ஊற்றுறாங்க. யாராவது கூட கவலைப்பட மாட்டேன். ஏன் சொல்லுங்க ஏங்க, நம்ம தலைவர், நம்ம தமிழ்நாட்டின் தலைவர் ஸ்டாலின் பா, இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகமே கழுவி கழுவி கோரி கடுக்கான அணுகுல கழுவி 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 ஊற்றுது. கண்டுக்கிறாரா என்ன? ஆபிரகாம் லிங்கம் சொல்கிறாருங்க, விமர்சனங்கள் உன் மீது எரியப்படு கற்கள் கைகளால் தடுத்து எரிந்து விட்டு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இரு அப்படின்றார். நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி போவோம். அதனால் எவனாவது உங்களை கழுவி கழுவி ஊற்றுறான்னு வச்சிங்களேன், கண்டுக்காதீங்க, போயின்னே இருங்க. ஹாய், இன்ஸ்டாவில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை நான் உங்களை ஃபாலோ பண்ணுறத கூட இருக்கட்டும். ஆனால் ஒரு 5 விஷயம் இருக்குது, அதை தெரிஞ்சுங்க. அதாவது என்னது? கண்ணடி, கல் அடி, சொல் அடி, செருப்பு அடி, நல்லா படி. இந்த கண் அடின்றது இப்போ என் முன்னாடி அவ்வளோ நகை போட்டிருக்காளே, அது ஆகாது. அதுக்கு அடுத்தது கல் அடி. நீ நல்லா எங்கிட்ட வாங்கி துண்ணுட்ட, நான் அப்படி போனோடனே அந்தாண்ட பக்கம் போய் மரத்தடி பின்னால் நின்று கல்லால் அடிக்கிற பாரு, அது. அதுக்கடுத்து சொல்லடி, நீயும் அப்பனும் அடிச்சுக்கிறீங்க பாரு, சொல் அடி. அதுக்கப்புறம் அது கொலையில் ஒரு போய் முடியும், அது சொல் அடி. ஆமாம், திருந்தாதவர்கள். அடுத்தது என்னது? செருப்படி. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு நாள் செருப்பில் அடி வாங்கணும், நல்லது பண்ணலன்னா. அதுக்கு அடுத்தது நல்லா படி. நல்லா படிக்கிறவன் நல்ல எண்ணங்களோடு வாழக்கூடியவன், ரைட்டா? அதனால் நீ எவ்வளோ வேணால் கமெண்ட்டை போட்டு அடி அடின்னு அடி, அது என்னை வலிமைப்படுத்தும். நான் நல்லா செம்மையாக விளம்பரம் கொடுக்குறியே, விளம்பரம் சூப்பர். அன்பானவர்களே, நம்ம எல்லார் வாயில இருந்தும் ஒரு சொல் வெளிப்படுது. அது என்னென்னா, அவன் அதை எடுத்துக்கிட்டான், அவன் அவளுக்கு எடுத்துக்கிட்டான். ஆனால் யார் வாயிலையாவது அவர் இதை கொடுத்தார் அப்படி ஏதாவது வருதா? பாரிவள்ளல் தேரை விட்டுட்டு போனானா? சித்தார்த்து தான் வெள்ளு விட்டானே, அந்த பறவைக்கு தன்னுடைய தொடையிலிருந்து சதையை எடுத்து கொடுத்தானான். வள்ளலார் வாடிய பயிரை கண்டு நான் வாடினேன் அப்படின்றார். வாடிய பயிரை கண்டுதான் ஒரு மனம் வாடித்தான். இப்படி விவசாயம், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். விவசாயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்பதை ஒவ்வொருவரும் உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தவரும் தன் பசிக்காக விவசாயம் செய்யக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது. அதனால் விவசாயம் படிங்க. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், பட் கனவு நம்பிக்கை உள்ளவன். ட்ரீம்ஸ் நேற்று ராத்திரி ஒரு ட்ரீம். அதில் நம்ம ஜான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்க அதிபர், அவரும் எலான் மஸ்க் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போது ட்ரம்ப் எலான் மஸ்கிட்ட சொல்கிறாரு, ஏய் மஸ்க், I'm going to drop my own business, real estate business. I'm not drop பண்ண போகிறேன், because I want to make my American peoples great again, So, come man, you're my best friend, come, both of us will go. We have a lot of lakhs and lakhs of hectares land in our America. Come, we'll go blow. வில் மேக் அவர் செல்ஃப் ஃபார்மர்ஸ். நம்ம 2 பேரும் போய் விவசாயம் பண்ணலாம். என்னதுக்கு அவங்ககிட்ட இவங்ககிட்ட அரிசி பருப்பு மயிறு மண்ணாங்கட்டி நம்ம எங்கேயோ என்னமோ பண்ணுறோம், நம்மளே விவசாயம் பண்ணுவோம் வா அப்படின்னு கூப்பிட்றாருங்க. பிரியமானவர்களே, இயற்கை நம்ம சும்மா படைச்சி அப்படியே விட்டுடல. ஆமாம், நம்ம நல்லா இருக்கிறதுக்காக எவ்வளோ இயற்கை வளங்களை கொடுத்துருக்கிறது. எவ்வளோ நீர், நிலம், காற்று, ஆகாயப்பா, அதை நம்ம பயன்படுத்திக்கிறத மறந்துட்டு சீரழிக்கிறத, கனிமங்களை எல்லாம் வெட்டி எடுத்து இன்றைக்கி நம்ம கொத்து அடிமையாக இந்த உலகத்தில் அதிக விலை கொண்ட ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய ஓட்டு, என்னுடைய ஓட்டு தான். அந்த ஓட்டு போய் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் விற்றுட்டு தேச துரோகியாக மாறி இந்த நாட்டை அழிச்சிட்டுமே இயற்கை நம்மளை சும்மா விடுமா? சிந்தித்துப்பார். உனக்கு தேவையான எல்லாத்தையும் இயற்கை கொடுத்துருக்கிறது. குடும்ப தலைவன் நீ, அப்புறம் இன்னொரு தலைவன் எங்கேருந்து வருவான்? எவனையோ போய் தலைவன்றியே, நீ தானே தலைவன். உன் திறமைங்க உங்ககிட்ட இல்லாத திறமைகளா? அதை ஏன் நீ உணர மாட்டுற? தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விடாத, சரியா?
பிரியமானவர்களே, உலக மக்கள் அனைவருக்கும் நான் அடுத்தது கொஞ்சம் அறிஞர்கள் பற்றிலாம் பேச வேண்டியது. பேசிக் மீன்ஸ் வாட் என்ன உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அசெண்டிங் டிசெண்டிங். தட் மீன்ஸ் ஏறுமுனை இறங்கும் முனை. இப்போ சங்கீதத்தில் சொல்லுவாங்கள்ல ஆரோகணம் அவரோகணம், அந்த மாதிரி தான். ஒன் சாரி க ம பாதா நீசா சாதா அப்படி இறங்கு போகுது. அப்படி தான் இங்கேருந்து ஒரு ஏணியை போட்டு நேராக போய் நிலாவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அங்கேயே நிற்க முடியுமா? இறங்கி வந்துடணும். காலையில் வீட்டுக்கு விட்டுட்டு ஓடுறோம் எல்லாரும், ராத்திரி ஆனால் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை. புரியுதா? நான் விட்டு ஓடிட்டேன், இனிமேல் நான் வீட்டுக்கே வரமாட்டேன். அனாதை பிள்ளைகள் தான் அப்படி இருக்க முடியும். அதனால தயவுசெய்து பேசிக் என்னது அசெண்டிங் டிசெண்டிங். ஆமாம், ஏறுமுனை இறங்குமுனை, தட்ஸ் ஆல். ஆமாம், ரைட்டா? புரிஞ்சுக்கோ, சிம்பிள். ரெட்டை வரி தான், திருக்குறளில் நிறைய சொல்லியிருக்கு. அன்பானவர்களே, பேசிக்காக நான் ஒரு சினிமாக்காரன். சின்ன வயசுலேயே போய்ட்டு அது உள்ளார். அப்புறம் இப்போ 20 வருஷம் ஆச்சு அது விட்டு கர்மத்தை விட்டு வந்துட்டு நல்லாக்கிறேன். ஒரு ஸ்கிரிப்ட் அது என்னன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. ஆமாங்க, உதாரணத்துக்கு நம்ம அதானி அம்பானி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறாரு, அந்த மாதிரி தான் என் கதையில் வரக்கூடிய அந்த பணக்காரனுக்கும் ஏகப்பட்ட சப்போர்ட் அரசு எல்லாமே என்ன பண்ணுறோம், ரைடு கீடு இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு சிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ தங்கிட்ட வேலை செய்கிறாங்கடா, ஆயிரக்கணக்கான பேர் அவங்ககிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்கள யாருக்குமே தெரியாமல் சிலர்கள்லாம் கொன்று அந்த நகை பணங்க பெரும்பாலுகிட்ட இல்லாத அளவுக்கு நகைங்க எல்லாத்தையும் போட்டு அந்த பாடிக்குள்ளாரெல்லாம் வச்சு ஸ்டிச்லாம் பண்ணி ஈஜிப்தில் எப்படி மம்மிங்க பண்ணுவானுங்க, அந்த மாதிரி சுடுகாடு கைவசம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் பதிச்சு கலரை எழுப்பி கூட்டுருவோம். நல்லா இருக்கா ஸ்கிரிப்ட்? அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த மாதிரி நிறைய கதைகள் எங்கிட்ட இருக்குது, இன்னும் வச்சுருக்கேன் ஸ்கிரிப்டை. அப்புறம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், ஈவன் ஊர்வன பரப்பன நம்ம நீரில் வாழக்கூடிய பல்லுயிர்கள், நாம் எல்லோருமே கனவு காண்கிறோம். கனவு இல்லாத, கனவு காணாத ஒரு மனிதன் உலகில் இல்லை. ஸோ இந்த கனவுகள் வந்து சாதாரணமான விஷயமா நீ கருதக்கூடாது. உனக்கு நாளைக்கோ அந்த ஊர்லேயோ இந்த ஊர்லேயோ எந்த ஊர்லேயோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறது அப்படின்றத எச்சரிக்கை செய்வது தான் கனவு. என்னதான் இருந்தாலும் நீ நினைக்கிறது தான், நீ சிந்தித்தது தான் கனவாக உனக்கு வரும். அதில் சில ரகங்கள் இருக்குது. பட் கனவை மட்டும் நீ ஊதாசீனம் படுத்தி விடாதே. நான்லாம் பேசுகிற கர்மம் ராத்திரி தூங்கும் போது எனக்குள்ளாரையே நான் பேசுகிறேன். அந்த கர்மத்தை தான் மறுநாள் நான் அந்த வீடியோவில் பேசுகிறேன். அந்த வீடியோ நான் போட்டு கேட்கும்போது நம்மளா இதை பேசணும் என்று தோன்றுகிறது. ஸோ கனவுகளுக்கு என்ன, கனவுகளுக்கு விலையே இல்லை. விலை ரேட் கிடையாது. அன்பானவர்களே, நான் தான் லூஸு, ரைட், ஓகே. இவர் கூட வாங்க லூஸு. இங்கே சார் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பதில் சொன்னார். என்னன்னு பாருங்கள். அதாவது கல்லூரி என்பது எது அப்படின்னு கேள்வி. அதுக்கு கூழாங்கற்கள் பட்டை தீட்டப்படும் வைரங்கள். மங்கி போகிற இடம் தான் கல்லூரி ஆகும். மங்கி போகிற இடம் கல்லூரியாக வாங்க இருக்குது. கஞ்சா விற்பனை பண்ணுற இடமா இருக்குது. மங்கி போகும் இடம் கல்லூரி. கூழாங்கற்கள் இந்த பழைய வைரம் மாஞ்ச காட்டை பழசாக கூழாங்கற்களை தாங்க பட்டை தீட்டி வைரன்றான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளவர்கள் யார் அப்படி கேள்வி கேட்குறாங்க. பதில் சொல்கிறார், மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் முறையான முயற்சியில் தங்களது முறையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்பவர்கள். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் எதிர்காலத்திற்காக தேவைக்கு மேல் சேர்த்து கொள்ளாதவர்கள் ஆவார்கள். நாளைக்கு அடுத்த வருஷத்துக்கு அப்படிலாம் சேர்த்து வச்சுக்க மாட்டான். புரியுதுங்களா? அவன் தான் மகிழ்ச்சியானவன். ப்ராவர்ப்ஸ், பல மொழிகள். நெவர் ப்ளோ ஹாட் இன் கோல்ட் அட் த சேம் பிரெத். ஒரே சமயத்தில் முன்னுக்கு பின் முரணாய் பேசாதே. நெவர் ப்ளோ யார் ஓன் ட்ரம்பெட். தற்பெருமை பேசாதே. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையை கண்டுபிடிப்பின் தாய். நெசசிட்டி நோஸ் நோ லா. தேவை விதிமுறை அறியாதது. நைதர் அ பாரவர் நார் அ லெண்டர் இஸ். கடன் வாங்கவும் செய்யாதே, கொடுக்கவும் செய்யாதே. நெவர் காஸ்ட் அ கால்ட் டில்ட் இட் மே அவுட். கரையை அடைவதற்குள் துடுப்பை எடுக்கலாமா? நெவர் டூ ஈவில் தட் குட் மே கம் ஆஃப் இட். நல்லது வரும் என்று தீமை செய்யாதே. நெவர் கிவ் அட்வைஸ் இன் அ க்ரௌடு. கும்பலில் அறிவுரை ஒருபோதும் சொல்லாதே. எனது அருமை சினிமா தோழர்களே, நான் ஒரு சினிமாக்காரன். என்னுடைய சின்ன கோரிக்கை, சினிமா என்பது
உலகில் உள்ள எல்லோரையும் சென்று அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம். இட்ஸ் ஈக்குவல் டு அணுகுண்டு. அணுகுண்டாகவும் அது மாறிடும். ஸோ படம் இந்த கட்சிக்காரன் அப்புறம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் ஏதோ ப்ரொடியூசராக வரான்றதுக்காக தயவு செஞ்சு படம் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைகள் சினிமா பார்க்குறாங்க. ஆமாம், உங்கள் பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்கள்லாம், சின்ன பிள்ளைங்கள்லாம் சினிமா பார்த்து கேட்டு போகிறாங்க. எம்ஜிஆர் படங்கள் பார்த்தீங்களா? அவருக்கென்று ஒரு கொள்கை, ஒரு இலாக்கா வச்சுருந்தாங்க. அதற்கப்புறம் யாரும் சினிமாவை காசு பணம், பிளாக் மணியை ஒயிட் மணியை ஆக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்களே தவிர மக்களை கருத்தில் கொள்ள மாட்டீங்க. மெயினாக உன் மக்கள், உன் குடும்பம், உன் மக்கள் அவங்க கெட்டிடக்கூடாது. தயவு செஞ்சு நல்ல சினிமா படங்களை எடுங்க. அது ஓடலைனாலும் பரவாயில்லை. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டோ வேணுமா? நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டோ வேணுமா? தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனியே வைப்பதா? தலைகுனியே வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதா? அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ? தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதா? அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ? நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு.